மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 11 முதலின மற்றும் வருவாயின நடவடிக்கைகள் அப்படிங்கிற லெசன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இந்த லெசனை பர்டிகுலராக நடத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் புரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதை எளிமைப்படுத்துறதுக்காக அவங்கள எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது, எது ஈஸியான லெசன், எதில் அதிகமான கவனம் செலுத்தினா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெசனை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அப்படிங்கிறது வராமல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அப்போ 5 மார்க்குக்கு 5 நிமிஷமே தேவையில்லை, ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்கிற சம் தான் இதெல்லாம். ஓகே, அப்போ டைம் கன்சம்ஷனும் குறையும், அதே டயத்தில் ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுங்களா? இந்த ரெண்டுக்காக தான் இந்த லெசனை நம்ம பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலின மற்றும் வருவாயின நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல முதலினம் வருவாயினம் இந்த 2 பேஸ் பண்ணி தான் வருது. அப்ப செலவுகள் வருவாயினங்கள் அப்படிங்கிற 2 கேட்டகரியும் உள்ள வந்துடும். ஓகேங்களா? இப்ப நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலின செலவுகள், வருவாயின செலவுகள், நீள் பயன் வருவாயின செலவுகள் அப்படின்னு 3 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். இதுல முதலின செலவுகளோட இயல்புகள் என்ன, எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, முதலினம் அப்படின்னு சொன்னாலே ஒரு முறை மட்டும்தான் முதல் தொகை அப்படிங்கிறத பிசினஸ்ல போட போறோம். ஓகேங்களா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய தொகையை நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நாங்க ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நிலம் வாங்க போறோம்னு சொன்னாலோ, அதற்கு நீங்க ஒரு முறை மட்டும்தான் செலவு பண்ண போறீங்க. ஆனா அந்த தொகை பெரிய அளவிலானதான் இருக்கும். ஆனா அதோட பயனளிப்பு காலமானது லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட செலவுகள் தான் இந்த முதலின செலவுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி நிகழாது, பயன் நீண்ட காலத்திற்கு கிடைக்கும், லாபம் ஈட்டும் திறன் அதிகரிக்கும். ஸோ இந்த 3 தான் ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும், மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்து வருவாயின செலவுகள்னு பார்க்கும்போது இது அடிக்கடி நடக்கக்கூடியதான். வருவாயினம்னா வருமானம். வருமானம் சொல்லும் போது அடிக்கடி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கு பேர் வருமானம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த வருவாயின செலவுகள் அடிக்கடி நிகழக்கூடியது, நடப்பு ஆண்டிற்கு மட்டும்தான் பலன் தரும். அதாவது நீங்க இப்போ ஒருத்தவங்க போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த என்னைக்கு நீங்க வேலை பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா, அது அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் போய் சம்பளம் கேட்டா கிடைக்குமா? வேலை பார்த்தா தான் கிடைக்கும். புரியுங்களா? அதுதான் வருவாயின செலவுகள் அப்படிங்கிறது. இது அடிக்கடி நிகழக்கூடியது, அந்த ஆண்டிற்கு மட்டும்தான் பலன் தரும், அடுத்த வருஷத்துக்கு பலன் இருக்காது. அடுத்து லாபம் ஈட்டும் திறனை பராமரிக்க உதவுது. ஸோ லாபம் ஈட்டும் திறன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மிஷின் வாங்கி வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மிஷினாலதான் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. அப்ப அதை நீங்க என்ன பண்ணணும்? பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுங்களா? அப்ப அதுக்கு ஒரு செலவு ஆகும், பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது ஆகும். ஓகே, அதை பராமரிச்சு வச்சாதான் அந்த மிஷின் கண்டினியூவா ரன் ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கும். அப்ப அதற்காக தான் இந்த லாபம் ஈட்டும் திறன் பராமரிக்க உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து நீள் பயன் வருவாயின செலவுகள்னு சொல்லும்போது, நீள் பயன் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கக்கூடியது, அதாவது 1 வருஷத்துக்கு மேல. ஞாபகம் வச்சுங்க. முதல்ல உள்ளதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முதலின செலவுங்கிறது ஒரு நிலம் வாங்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதோட பயனளிப்பு வருஷ கணக்குல இருக்கும், லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும். புரியுங்களா? ஆனா இந்த நீள் பயன் வருவாயின செலவு அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு மேல, 5 வருஷத்துக்குள்ள, அவ்வளவுதான் அதோட பயனளிப்பு காலம். ரொம்ப வருஷம்லாம் இருக்காது. ஓகே, அப்ப அடிக்கடி நிகழா தன்மை உடையது, ஒரு ஆண்டிற்கு மேல் பயன் கிடைக்கும், சில ஆண்டுகளுக்கு வணிகத்திற்கு பலன் தரும். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், விளம்பரம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த விளம்பரம் ஒரு தடவை எடுக்கும் போது செலவு நிறைய பண்ணுவோம். ஆனா அதோட பயனளிப்பு காலம் எத்தனைனாக்கா ஒரு 3 வருஷம் வரைக்கும் ஓட்டலாம், அவ்வளவுதான் செய்யலாம். அதுக்கு மேல திரும்ப திரும்ப அந்த விளம்பரத்தை ஓட்ட முடியாது, வேற விளம்பரம் மாத்தணும். ஓகே, அப்ப அந்த 1 வருஷத்துக்கு மேல பயன் தர்றதுதான் நீள் பயன் வருவாயின செலவுன்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது முதலின வரவுகள், வருவாயின வரவுகள் அப்படின்னு சொல்லி 2 டைப்பா பிரிச்சிருக்கோம். முதலின வரவுகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? அடிக்கடி நிகழாது. முதலினம்னு சொன்னாலே அடிக்கடி நிகழாது, எப்பயாச்சுன்னா வருமானம் வரும், ஆனா பெரிய அமௌண்டா வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, முதலினம்னு சொன்னா பெரிய அளவிலான செலவுன்னு அர்த்தம். இல்ல வருமானமா இருந்தாலும் பெரிய அளவிலான வருமானம், ஆனா இது அடிக்கடி கிடைக்காது, ஒன்ஸ் தான் மொத்தமா வரும். ஓகேங்களா? பேரளவிலான தொகையாக இருக்கும், இது பெரிய அமௌண்டா தான் வரும், சின்ன சின்ன அமௌண்டாலாம் வராது. வந்துச்சுன்னா லேக்ஸ், க்ரோர்ஸ், ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டாக வரும். ஓகேவா?
அடுத்து வருவாயின வரவுகள், இது அடிக்கடி நிகழும். வருவாயினம்னு சொல்லிட்டாலே அடிக்கடி நிகழக்கூடியதுதான், வந்துகிட்டு தான் இருக்கும் வருமானம். ஓகேங்களா? அடிக்கடி நிகழக்கூடியது சிறிய அளவிலான தொகையாக இருக்கும். வருவாயினம் அப்படின்னு சொன்னாலே சின்ன அமௌண்ட் தான் வரும், சரிங்களா? அதை போய் பெரிய அமௌண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, வருவாய்ன்னு சொன்னா சிறிய தொகை, முதலினம்னு சொன்னா பேர்லவு தொகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டு டைப்பை தான் நம்ம இப்ப சம்முல பார்க்க போறோம். எது எது வருவாயினம், எது செலவினம், முதலின நடவடிக்கை எது, நீள்பயன் வருவாயின செலவுகள் எது அப்படிங்கிறத பிரிச்சு காமிக்க போறோம். தட்ஸ் ஆல். இந்த லெசன் ஃபுல்லாவே இதை தான் பார்க்க போறோம். என்னன்னாக்க ஒவ்வொரு நடவடிக்கைகளும் முதலினத்தை சார்ந்ததா, வருவாயினத்தை சார்ந்ததா, நீள்பயன் வருவாயினத்தை சார்ந்ததா அப்படிங்கிறத இந்த லெசன் ஃபுல்லாவே பார்க்க போறோம். நீங்க புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன், ஒரு 7 கணக்கு நம்ம தான் இருக்கும், சரிங்களா? ரொம்ப எளிமையானது, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு சம்மா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.